மசோதாவை திரும்ப பெறத்துக்கோசம் இங்கே வந்து நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மகளிர், இளைஞருங்க, மாணவருங்க, வர்த்தகணி, ஐடிவிங்க எல்லாருமே இங்கே இருந்து இதுக்கோசம் வந்து நாங்கள் எல்லாம் நின்று இங்கே கண்டனம் தெரிவிக்கிறோம். இதை மத்திய அரசு வந்து திரும்ப பெறணும். கண்டிப்பாக இதுக்கோசம் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். இந்த வகுப்பு இந்த சட்டத்தை அவங்க திரும்ப பெறலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக வெற்றிக்கான என்ன பண்ண முடியும்? அது தளபதி அறிவிப்பார். தலைமை என்ன சொல்றோ அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். அதான் இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பார்த்தீங்கன்னா மசோதா வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சட்டமுமே பார்த்தீங்கன்னா விடிய அந்த சட்ட மசோதா நிறைவேற்ற கிடையாது. 12 மணி நேரத்துக்கு மேலே பல எதிர்ப்புகளை மீறி இந்த சட்டத்தை வந்து வலியுறுத்திருக்கிறாங்க. சார்பாக ஓட்டு போட்டவங்க வந்து 291 பேர்னா எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 200 பேர், பாதி மக்கள் வந்து எதிர்த்து கொடுக்குறாங்க. அப்போ அது என்னென்னு முறையாக ஆலோசித்து அந்த மக்களுக்கான வழிவகை பண்ணி பெரும்பான்மை சரி பண்ண வேண்டியது அவசியம் நமக்கு இருக்குது. பெரும்பான்மை மக்கள் பல பேர் வந்து தமிழக வெற்றிகளை தவிர்த்து கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணி உங்கள் நம்பிக்கையில் தான் நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்ட்டு. அந்த மக்களுக்காக கண்டிப்பாக தமிழக வெற்றிகளோட தலைவர் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார்ன்றது நம்பிக்கையாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம தளபதியோட அறிவித்தல்படி இன்றைக்கி கொளத்தூரில் வந்து சட்டமன்ற தொகுதியில் தனிகா ஒரு தலைமையில் பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம், ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் மத்திய அரசு வந்து மக்களுக்கான தேவைகள் செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டங்கள் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக மக்களோட ஒன்றிய அரசு வந்து ஒன்றாமல் இனிமேல் ஒன்றி வருவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. காத்திருந்து நம்ம அதுக்கான இன்றைக்கி போராட்டத்துக்கான அறுவடை நம்ம நிச்சயமாக இருப்போன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. நன்றி.